எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன். அதனால் இப்போ சொல்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டரில். ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று. அது ரொம்ப ஈஸினா கேரண்டி இருக்கும்ல. ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு? பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து, அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால் வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லோரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேறு மாறி இருக்கு. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்ருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னென்னா, மக்கள் படம், மக்களுக்காக மக்களை வச்சு, மக்கள்னா சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இங்கே இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ளே சிட்டிசன்ஸ் ஆக போகிறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்ருக்கோம்னு என்னோடய நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவான். நீங்கள் இங்கே வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ்.